ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. வைஜெயந்தி மாலா உட்பட தமிழ்நாட்டை சேர்ந்த மேலும் 4 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2ஆம் கட்டமாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. கலைத்துறையில் சிறப்பாக செயல்பட்டதாக மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டார். அதேபோல் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை வைஜெயந்தி மாலாவுக்கு பத்ம விபூஷன் வழங்கி சிறப்பித்தார் குடியரசுத் தலைவர். மேலும் ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா, வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்ரப்பன், மருத்துவத்துறையில் சிறப்பான சேவையாற்றிய ஜி நாச்சியார் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்ட பல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இந்த நிகழ்வில் பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இனி பத்ம விருதுகள் பெற்ற பிரபலங்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். கேப்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனவலி எங்களுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் மத்திய அரசால் தரக்கூடிய இந்த மிக உயர்ந்த விருது வாங்குறதுல ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பெருமை அடைகிறோம். இந்த அவார்டை நம்ம கூட இல்லைனாலும் கேப்டனுக்கு இந்த அவார்டை நாங்கள் நேரடியாக சமர்ப்பிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவரை விரும்பிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டனுடைய அந்த உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை நாங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன செய்திருக்கேனோ என்னுடைய பரதநாட்டியத்துக்காக, அப்புறம் திரையுலகத்திலையும் நிறைய செய்திருக்கேன். அதுக்கெல்லாம் பாராட்டி எனக்கு பத்மவிபூஷன் கொடுக்கறத பத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறக்க முடியாத ஒரு நாள். நான் ஈஸ்வரன் இதான் பிரார்த்திச்சுக்கிறேன், இந்த நல்லா வைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க கிராமிய கலை இப்பதான் கண் திறந்து அரசாங்கங்கள் பாக்குறேன். இதுவரை கிராமிய கலைகளுக்கு கொடுத்ததாக தெரியல. ஆனா இந்த கலை தான் மூத்த கலை, முதல் கலை. வாழ்க்கையிலேயே, மனித வாழ்க்கையிலேயே மூத்த கலை, முதல் கலை. அந்த கலை தான் மனிதனை மேம்படுத்துவதற்காக செயல்பட்ட காலம் ஒண்ணுங்க. அது இந்த கலை இல்லாம வாழ்க்கை இல்லை. அப்பேற்பட்ட கலைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த அங்கீகாரம் இதுவரை நம்ம கடந்த காலத்தில் இப்ப இருக்கக்கூடிய கிராமிய கலைஞர்களுக்கு ஒரு புத்துயிர் விட்டு, அப்ப கிராமிய கலைகளையும் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய நிறுவனத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பாராட்டு மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்காக பண்ணல, ஒரு நிறுவனத்துக்காக ஒரு அங்கீகாரம். என்னோடது 3வது முறையா நம்ம வாங்குறோம் அரவிந்த் மருத்துவமனையில. முதல்ல டாக்டர் வெங்கட்சாமி என்னுடைய தமையனார் 72ல வாங்கினாரு. 2வது என்னுடைய கணவர் டாக்டர் நம்பெருமாள் சாமி 2007ல வாங்கினாரு. அதனால இது 3வது வர்றச்ச சரி, மக்கள் நம்மளை இன்னும் நம்பி நம்மளுடைய சேவைகளை அங்கீகாரம் பண்ணிருக்காங்கிற ஒரு மகிழ்ச்சி தான். I feel very, very excited and grateful to be here today. It's such a prestigious award to be recognized by the central government, and I'm just very thankful, and it just feels like such a wonderful, wonderful gathering and to be a part of this amazing occasion. I think we definitely have a lot of talent in our country. They need to be supported and nurtured. I think we are already doing a great job in promoting sports in our country, and I'm sure you will see many, many more champions coming from India in all different sports. Happy wedding, endrum trending. Happy wedding. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.